வணக்கம். சிவன் கோவில்கள்ல நாம செய்யற ஒவ்வொரு சடங்குக்கு பின்னாலையும் ஒளிஞ்சிருக்கிற அறிவியல் மற்றும் ஆன்மீக ரகசியங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வெறும் நம்பிக்கையா இல்ல இதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஆழமான டெக்னாலஜி இருக்கா? வாங்க பார்க்கலாம். கோவில் சடங்குகள் எல்லாம் சும்மா காலங்காலமா செஞ்சுட்டு வர பழக்க வழக்கங்களா? இல்ல நம்ம உடம்பையும் மனசையும் இந்த பிரபஞ்சத்தோட இணைக்கிற ஒரு வகையான ஆன்மீக தொழில்நுட்பமா? வாங்க இந்த சுவாரஸ்யமான கேள்விக்கு விடை தேடுவோம். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு கோவிலுங்கிறது வெறும் செங்கல்லையும் கல்லையும் வச்சு கட்டின பில்டிங் கிடையாது. அது இந்த முழு பிரபஞ்சத்தோட ஒரு மினி மாடல் மாதிரி. கோபுரத்துல இருந்து கருவறை வரைக்கும் ஒவ்வொரு பகுதியுமே பிரம்மாண்ட ஆற்றலை ஈர்த்து அதை நமக்கு கொடுக்கற மாதிரி ரொம்ப துல்லியமா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு கோவிலுக்குள்ள போறதே ஒரு பயணம் மாதிரிதான். நம்மளோட அந்த ஆன்மீக பயணம் மூலவர் சன்னதிக்குள்ள கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுது தெரியுமா? நாம வைக்கிற ஒவ்வொரு அடியும் அடுத்த கட்டத்துக்கு நம்மள தயார்படுத்துது. முதல்ல தூரத்துல இருந்து கோபுரத்தை வணங்குறது, அப்புறம் பலிபீடத்துல நம்மளையே அர்ப்பணிக்கிறது, கடைசியா நந்திக்கிட்ட அனுமதி வாங்குறது. இந்த முதல் 3 படிகளுமே இறைவனை சந்திக்க நம்மள மனசளவிலையும் உடம்பளவிலையும் தயார்படுத்துற ஒரு ப்ராசஸ் தான். பலிபீடத்துல நாம ஏன் விழுந்து கும்பிடுறோம்? அதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. நான் என்னோடதுன்னு சொல்ற நம்ம ஈகோவை, நம்ம அகங்காரத்தை அங்கேயே விட்டுட்டு போகணுங்கிறது தான் அதோட அர்த்தம். நம்ம ஆசை, கோவம், பேராசை இது எல்லாத்தையும் அந்த இடத்துல இறக்கி வச்சுட்டு ஒரு சுத்தமான மனசோட உள்ள போகணும். அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், பிரதக்ஷணம். சும்மா கோவிலை சுத்தி வர்றது தானேன்னு நாம நினைக்கலாம். ஆனா அது வெறும் நடை கிடையாதுங்க. அது ஒரு பிரபஞ்ச நடனம். அது பிரபஞ்சத்தோட நம்ம தொடர்பை நமக்கு ஞாபகப்படுத்துது. பிரதக்ஷணம்ங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு வலப்பக்கமா போறதுன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லுன்னா, கடவுள நம்ம வாழ்க்கையோட சென்டரா, மைய புள்ளியா வச்சு அவரை சுத்தி வர்றது. நம்ம வாழ்க்கை அவரை மையமா வச்சுதான் இயங்குதுன்னு உணர்த்துற ஒரு செயல் இது. இந்த பிரதக்ஷணத்துல ஒரு பெரிய ஆச்சரியமே இருக்கு. ஒரு பக்கம் இது சூரியனை சுத்தி வர்ற கிரகங்களோட இயக்கத்தை அப்படியே பிரதிபலிக்குது, நம்மள இந்த பிரபஞ்சத்தோட தாளத்துக்கு ஏத்த மாதிரி அலைன் பண்ணுது. இன்னொரு பக்கம் சயின்ஸ் படி பார்த்தா இப்படி நம்ம கடிகார சுற்றுல சுத்தி வர்றது நம்மளோட வலது பக்க மூளைய ஆக்டிவேட் பண்ணுதான். கிரியேட்டிவிட்டி, இன்ட்யூஷன் எல்லாத்தையும் தூண்டி விடுது. பாத்தீங்களா எப்படி ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்னோட ஒன்னு கைகோர்த்து போகுதுன்னு? ஆனா இந்த கோயில் பயணத்துல ஒரு ரொம்ப முக்கியமான, ஒரு மர்மமான ரூல் இருக்கு. அது என்னன்னா, நந்திக்கும் சிவலிங்கத்துக்கும் நடுவுல எப்பவுமே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி? அதுக்கு பின்னால ஒரு பெரிய அறிவியல் காரணமே இருக்கு. நம்ம முன்னோர்கள் சொல்றதும் சரி, இப்போ இருக்கிற சில தியோரிகளும் சரி, ரெண்டுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த இடம் வெறும் வெற்றிடம் கிடையாது. அது ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி சேனல், ஒரு ஆற்றல் பாதை. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, சிவலிங்கத்தை ஒரு பெரிய பவர்ஃபுல் டிரான்ஸ்மிட்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதிலிருந்து பிரபஞ்ச ஆற்றல் தொடர்ந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த ஆற்றலை இடைவிடாம உள்வாங்குற ஒரு ரிசீவர் தான் நந்தி. சோ இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி சர்க்கியூட் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுது? நாம அந்த ஆற்றல் பாதைக்கு குறுக்கால போகும்போது அந்த எனர்ஜி ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்றோம். அது கோவில்ல இருக்கிற எனர்ஜியை மட்டும் இல்ல, நம்ம உடம்ப சுத்தி இருக்கிற நம்மளோட சொந்த பயோமேக்னெட்டிக் ஃபீல்டையும் பாதிக்குமா. அதனாலதான் அங்க போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரி, நம்ம பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான குரு. அவர் பேசவே மாட்டார், தன்னோட மௌனத்தாலே எல்லா ஞானத்தையும் போதிக்கிறவர். அவர்தான் தட்சிணாமூர்த்தி. பொதுவா கோவில்கள்ல தெற்கு பக்க சுவத்துல தான் தட்சிணாமூர்த்திய பார்க்க முடியும். தெற்கு திசைங்கிறது மரணம், மாற்றம் இதையெல்லாம் குறிக்கும். ஆனா பாருங்க, அந்த திசைய பார்த்து உட்கார்ந்துட்டு அவரோட மௌனத்தால நம்ம அறியாமையெல்லாம் போக்கி உண்மையான ஞானத்தை கொடுக்கறார். அதனாலதான் அவரை உன்னதமான குருன்னு சொல்றோம். அவரோட உருவத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அவரோட காலுக்கு கீழே பாருங்க, அபஸ்மராங்கிற அரக்கன் நசுக்கப்பட்டிருப்பான். அது நம்ம அறியாமையோட சின்னம். அவரோட கை ஞான முத்திரையை காட்டும். இது என்ன சொல்லுதுன்னா, கோயில்ங்கிறது வெறும் கும்பிடுற இடம் மட்டும் அல்ல, அது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, ஒரு அறிவு கருவூலம் சொல்லுது. ஒரு புனிதமான ஸ்லோகம் ஒன்னு தட்சிணாமூர்த்தியோட தத்துவத்தை ரொம்ப அழகா சொல்லுது. மௌனத்தின் மூலம் பிரம்ம ஞானத்தை போதிக்கும் இளம் குருவான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை நான் வணங்குகிறேன். பாத்தீங்களா, வார்த்தையே இல்லாம மௌனத்தாலே ஞானத்தை போதிக்கிறவர். அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது? கோயில்ல நம்ம பண்ற சடங்குகள்லாம் வெறும் மூட நம்பிக்கை கிடையாது. அது ஒவ்வொன்னும் நம்மள நாமளே புரிஞ்சுக்கவும், இந்த பிரபஞ்சத்தோட ஒரு ஆழமான தொடர்பை உணரவும் நம்ம முன்னோர்கள் வடிவமைச்ச சக்தி வாய்ந்த கருவிகள்.
அப்ப கேள்வி இதுதான், இந்த சடங்குகளை வெறும் நம்பிக்கையா மட்டும் பார்க்கணுமா இல்ல அனுபவமா உணரணுமா? அடுத்த தடவை நீங்க கோவிலுக்கு போகும்போது இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.